வெல்கம் டு மை விமன்ஸ் வண்டர்லேண்ட் சேனல். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம மாடி தோட்டத்தில் பழங்கள் அறுவடையை தான் பார்க்க போறோங்க. 3 வகையான பழங்கள் நல்லா காய்ச்சிருக்கு. அந்த அறுவடையை தான் பார்க்க போறோம். எப்பவுமே பழங்கள் வந்து டெய்லி சாப்பிட்றது நமக்கு நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. அதுலேயும் பாருங்க, இந்த மாதுளம் பழத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு ஹார்வெஸ்ட்டு மாதுளம்பழம், சப்போட்டா, அப்புறம் வந்து சீதாப்பழம், இது 3மே நல்லா காய்ச்சிருக்குங்க. இந்த 3 அறுவடையும் பார்க்கலாம். பழங்கள் சாப்பிடுவதால் நமக்கு பல நன்மைகள் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுவும் மாடி தோட்டத்தில் நாம் ஆர்கானிக்காக பறித்து சாப்பிடும்போது முழு பலனும் கிடைக்கும். முதல்ல நாம் வந்து சப்போட்டாவை மாதுளம் பழத்தை பறிக்கலாம் வாங்க. பாருங்கள், இதோட கலரே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த வாட்டி நிறைய மாதுளம்பழம் நிறைய வாட்டி ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ கூட பாருங்கள் நிறைய காய்கள் இருக்குது. மாதுளம் மரம் வந்து நம்ம ஈஸியாக வளர்க்கலாம். விதைகள் போட்டாலே சூப்பராக வளரும். நர்சரியில் போய் வாங்கி தான் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. இங்கே பாருங்கள், மாதுளம் பழம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கலர் கூட நல்லா வந்திருக்கு. இந்த வாட்டி நல்ல திரட்சியாகவும் இருக்குது. இதற்கு காரணம் என்னென்னா, மழை வந்து நல்லா பெஞ்சிட்டே இருக்குங்க. அதனால் வந்து பழங்கள் வந்து நல்ல திரட்சியாக வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் சில சத்துக்கள் நம்ம எக்ஸ்ட்ரா நான் கொடுத்துருக்கேன். அது என்ன சத்துக்கள்ன்றதை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேங்க. இங்கே பாருங்கள், இந்த மரத்துலேயும் 3 மரம் இருக்குன்னு சொன்னேன். இந்த மரத்துலேயும் நிறைய காய்கள் இருக்குது. இப்போ பாருங்கள், மாதுளம்பழம் எப்படி பழுத்துது அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன்னா, அது காம்புலேருந்து லைட்டாக தொங்குன மாதிரி கீழே இருக்கும் பாருங்கள். அப்போ வந்து பழுத்துருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் வந்து யோசிக்கவே வேணாம், சைஸ் சின்னதாக இருக்குது அப்படிலாம் பார்க்க வேணாம். உடனே நீங்கள் கட் பண்ணி எடுத்துடணும். இல்லைன்னா ஒரு மாதிரி அழுகுன மாதிரி ஆகிடும். ஸோ இதுதான் அதோட இது. கொஞ்சம் லைட்டாக அந்த காம்பை விட்டு கீழே தொங்குற மாதிரி இருக்கும். கிராவிட்டி பவரில் இழுக்கிற மாதிரியே கீழே தொங்கிட்டு இருக்கும் பாருங்கள். அப்போ நீங்கள் பறிச்சிடலாம். நிறைய பேர் கேட்குறாங்க, அது பழுத்திருக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. இந்த மாதிரி நீங்கள் நாள் கணக்கு எதுவுமே பார்க்க வேணாம், சைஸ்லாம் பார்க்க வேணாம், உடனே பறிச்சிடலாம். இந்த பாருங்கள், மாதுளம்பழம் நிறைய இருக்குது நம்ம மாடி தோட்டத்தில். அதை பறிச்சிட்டு இருக்கோம் பாருங்கள். இந்த மாதுளம்பழத்தை பற்றி இந்த 2 வீடியோ நான் போட்டிருக்கேன். எப்படி வளர்க்கணும், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதுளம்பழ பூ அதில் என்ன நன்மைகள் இருக்குன்றதை பற்றியும் நான் சொல்லியிருக்கேங்க. அதை எண்ட் ஸ்க்ரீனில் வைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மாதுளம்பழத்தை நமக்கு இங்கே எப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக வளரக்கூடியது. வெளிநாடுகள்லாம் வளரும்போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு வந்து நமக்கு வந்து அந்த காலநிலைக்கு ஏற்ற மாதிரி அதை இதோட கட்டிங் மெத்தடே ஒரு தனி தாங்க. எப்பவுமே பழங்கள் பழுத்து முடிச்ச பிறகு உடனே கட்டிங் பண்ணக்கூடாது. 1 மாதம் கழிச்சு தான் கட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து எல்லா இலைகளும் உதிர்ந்து போய் பழுத்து உதிர்ந்து போயிடும். அதுக்கப்புறம் புது இலைகள் வர ஆரம்பிக்கும். பாருங்கள், இதை இங்கே வச்சிடலாம். நம்ம இப்போ சப்போட்டா பறிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், சப்போட்டா வந்து எப்போவுமே நம்ம மாதுளம் பழங்கள் பற்றி பிஞ்சுக்கள் பூக்கள் நிறைய இருக்குது பாருங்கள். அதுவும் இல்லாமல் என்ன பண்ணலாம், மாதுளம்பழம் வந்து வெளிநாடுகள்லாம் வந்து அந்த இலைகள் வந்து உதிரவே உதிராது. ஏன்னா அங்கே வெயில் இருக்காது பாருங்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எத்தனால் தெளித்து விடுவாங்க. மேலே தெளித்து விட்டு மொத்த இலைகளையும் உதிர வச்சு அப்புறம் புது இலைகள் வந்த பிறகு தான் காய்கள் கொடுக்கும். நமக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. இங்கே வெயில் நமக்கு இருக்கிறதால கரெக்டாக அந்த நேரத்துக்கு எல்லா இலைகளும் உதிர்ந்து வெறும் காம்பு மட்டும் நிற்கும். அதனால் நம்ம செடியே செத்து போச்சுன்னு நினைக்கவே கூடாது. அது வந்து மொத்த இலைகளும் உதிர்ந்து பழுத்து உதிர்ந்த பிறகு தான் மறுபடியும் முளைக்க ஆரம்பிக்கும். அதனால் சில டைம் எல்லாரும் நினைப்பாங்க, ஐயோ செடி போயிடுச்சு அவ்வளோதான் நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. மறுபடியும் நான் அறுவடை பண்ண பிறகு கூட பாருங்கள், நிறைய பிஞ்சுக்கள் நிறைய பூக்கள் நிறைய வந்திருக்கு. இது ஒரு 15 நாள் 20 நாள் கழித்து மறுபடியும் நம்ம இது ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு ரெடி ஆகிடும் பாருங்கள். எவ்வளோ கொத்து கொத்தாக வேற காய்ச்சிருக்கு. சில டைம் நான் வந்து 2 3 அலோவ் பண்ண மாட்டேன் ஒரே கொத்தில். இந்த வாட்டி மழைன்றதால மாடிக்கு போகவே இல்லை. அதனால் அப்படியே விட்டுட்டு அதுவே கொத்தாக காய்ச்சிட்ருக்கு பாருங்கள். அடுத்தது நம்ம சப்போட்டா தான் இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறோம். இது என்னுடைய ஃபேவரட்டான ஒரு மரம்னா சப்போட்டா தான். இதுவும் நல்லா காய்ச்சி தொங்கிட்டு இருக்கு பாருங்கள். நிறைய காய்கள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 35 காய்கிட்ட இருந்தது. இது மொத்தமே இன்றைக்கி பறிச்சிடணும். ஏன்னா இப்போ வந்து கவாத் பண்ணணும். நம்ம மரங்கள் செடிகள் எல்லாமே கவாத் பண்ணணும். இந்த டைம் விட்டுட்டிங்கன்னா அப்புறம் கவாத் பண்ணவே முடியாது. ஆடி மாதம் பிறந்ததுக்கு அப்புறமா நம்ம கவாத் பண்ணக்கூடாது. இப்போயே கவாத் பண்ணிடணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், மொத்த பழங்களையும் பறிச்சுட்டு, இந்த மரம் கவாத் பண்ணலைனாலும் மற்ற எல்லா மரங்களையும் கவாத் பண்ண, இது வந்து எல்லா பழங்களையும் பறிச்சுட்டு உடனே கவாத் பண்ணி விடணுங்க. அப்போ தான் புது இலைகள் வந்து நிறைய காய்கள் கொடுக்கும். இப்போ பாருங்கள், சப்போட்டா எக்கச்சக்கமாக காய்ச்சிருக்கு. சப்போட்டா பற்றி சொல்லவே வேணாம். அதோட சுவையும் நமக்கு நிறைய இருக்கும். அதுவும் நம்ம மாடி தோட்டத்தில் ஆர்கானிக்காக கிடைக்கும்போது இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும். இந்த சப்போட்டா பற்றி நிறைய விஷயங்கள் நான் எல்லாருக்குமே நல்லா தெரியும். 2 சப்போட்டா டெய்லி நம்ம சாப்பிட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்னா,
கண் பார்வை ரொம்ப கூர்மையா இருக்குன்னு சொல்றாங்க. நம்மளோட கண் பார்வை மேம்படுது. வயதான பிறகு வர அந்த குறைபாடுகள்லாம் கூட நீக்கறதுக்கு இந்த சப்போட்டா பழத்த நம்ம டெய்லி 2 சாப்பிடும்போது, அது அந்த குறைகளை நீக்கும் தன்மை இதுக்கு இருக்குங்க. அதனால சப்போட்டா பழத்த நம்ம டெய்லி 2 சாப்பிடலாம். இங்க பாருங்க. எக்கச்சக்கமா நெறைய பழுத்து கூட போயிருக்கு. தொட்ட உடனே கையோட வந்துடுச்சு. நெறைய பழங்கள் தொட்ட உடனே வந்துடுச்சுங்க. இது பழுக்க வைக்கிறது எப்படின்னா, ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு மூடி வச்சுட்டீங்கன்னா போதும். 2 நாள்ல நல்லா பழுத்துடும். இல்லன்னா வந்து ஒரு பேப்பர்ல சுத்தி நீங்க வச்சீங்கன்னா கூட நல்லா பழுத்துடுங்க. ஏ நமக்கு சுலபமா வழி என்னன்னா, ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு மூடி வச்சுருங்க. சூப்பரா பழுத்து வரும். அப்படிதான் நான் பண்ணுவேன். ஆ கொண்டு போய் பறிச்சு அப்படியே ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு மூடிடுவேங்க. ஒன்னொன்னா பழுக்க பழுக்க எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்போம். மொத்தமா பழுக்கலனா கூட ஒண்ணொன்னா பழுக்கும். அப்ப நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இங்க பாருங்க. இங்கெல்லாம் கூட நெறைய இருக்கு. மொத்தமா நம்ம இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். சப்போட்டா வந்து நம்ம தலைமுடி ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு இதுங்க. இதுல இருக்க ஒரு சத்து வந்து நம்மளுடைய தலைமுடிக்கு நல்ல ஊட்டச்சத்து குடுக்கக்கூடியது. அதனால சப்போட்டா பழத்த தாராளமா நம்ம சாப்பிடலாம். ஆனா, இந்த சப்போட்டா பழத்த நல்லா பழுத்த பிறகு தான் சாப்பிடணுங்க. இல்லன்னா வாயில வந்து பால் பட்டுதுன்னா நமக்கு புண்ணாயிடும். அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க இது எதுவுமே பால் இல்ல. நல்லா பழுத்து போயிடுச்சு. 90% ரெடி ஆயிடுச்சு. ஒரு 1 நாள் விட்டா போதும். நம்ம எல்லா பழத்தையுமே சாப்பிட்டுடலாம். பறிக்கும்போதே பால் வரும் பாருங்க அந்த காம்புல. அப்ப என்ன பண்ணணும், நல்லா அந்த மண்ணுக்குள்ள வச்சு அந்த காம்ப கொஞ்ச நேரம் வச்சிருந்தீங்கன்னா, அந்த பால் அதில சுட்டிடும். அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணலாம். இந்த வாட்டி நல்லாவே பழுத்துருச்சு. அந்த மழை பெய்யவே மாடிக்கு வராம விட்டுட்டேன். அப்படியே பழுத்து நல்லா வந்திருக்கு. பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 35 பழங்கிட்ட கிடைச்சிருக்கு நமக்கு சப்போட்டா. இதுவும் ஆல் டைம் மேங்கோ மாதிரி தாங்க. நல்லாவே நமக்கு காய்க்கும். எப்ப பாரு இதில ஏதாவது ஒரு காய் இருந்துட்டே தான் இருக்கும். பாருங்க சப்போட்டா நெறைய காய்ச்சிருக்கு. அடுத்தது சீத்தாப்பழம். அது நெறைய மழையில வந்து கீழ விழுந்துருச்சுங்க. ஒரு 4, 5 இருந்தது. ஆனா இப்போ வந்து ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. அது கூட ஒரு கருத்தா மாரி தான் இருக்கு. இங்க பாருங்க. அதுவும் நமக்கு சீத்தாப்பழமும் சூப்பர் டேஸ்ட்டா இருக்கும். ஆர்கானிக்கா நம்ம மாடியில பறிக்கிறதால. இங்க பாருங்க ஒண்ணே ஒண்ணு இருக்கு. அதையும் பறிச்சுப்போம். நெறைய பூக்கள், மொட்டுக்கள் விட்டுருக்கு. பார்ப்போம். மழைக்கு எப்பவுமே பூக்கள் இருக்கும்போது மழை பெஞ்சதுனா எல்லா பூக்களும் உதிர்ந்துருங்க. அந்த டைம் வந்து மழை பெஞ்சதுன்னா கண்டிப்பா பூக்கள் உதிர்ந்துரும். அது பூக்கள் வந்து காயா மாறும்போது மழை பெஞ்சதுன்னா சூப்பரா காய்க்கும். அது மட்டும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஐய்யயோ! எல்லாம் உதிர்ந்துச்சேன்னு கவலைப்படக்கூடாது. இங்க பாருங்க ஒரு பவுல் ஃபுல்லா நமக்கு சப்போட்டாவும், ஆ மாதுளம்பழமும் கிடைச்சிருக்கு. பாருங்க இந்த பவுல் ஃபுல்லா கிடைச்சிருக்கு. இன்னும் இதுலேருந்துலாம் எடுத்து போய் நம்ம வச்சுக்கலாம். நல்லா இன்னைக்கு இந்த வாட்டி ஹார்வெஸ்ட் வந்து ஹேப்பி ஹார்வெஸ்ட் தான் சொல்லணுங்க. சூப்பரா காய்கள் குடுத்துருக்கு, பழங்கள் குடுத்துருக்கு. அதுக்கப்புறம் நம்ம விதைகள் இந்த மாசம் கண்டிப்பா விதைகள் போடணும். எல்லாமே விதைகளுக்கு ரெடி ஆயிடுங்க. இந்த இன்னும் ஒரு 2, 3 நாள் எல்லா விதைகளையும் போட்டு விட்டுடலாம். இங்க பாருங்க. சூப்பரா காய்ச்சிருக்கு. பவுல் ஃபுல்லா நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. ஓகே. ஆனா வந்து விதைகள் போடும்போது சில விதைகள் இந்த ஜூன், ஜூலைல போடவே கூடாதுங்க. அது என்னென்ன விதைகள் என்றத பத்தி நாளைக்கு வீடியோல நான் வந்து அத பத்தி விரிவா சொல்றேங்க. கண்டிப்பா அந்த விதைகள் போடக்கூடாது. போட்டீங்கன்னா கண்டிப்பா முளைக்காது. ஆனா நெறைய விதைகள் இந்த மாசம் போடலாம். அது என்னென்ன விதைகள் என்றத பத்தியும் நான் விரிவா சொல்றேன். ஓகே. அடுத்தது வந்து இங்க பாருங்க ஒண்ணு விட்டுட்டேன். அத மட்டும் நம்ம பறிச்சுக்கலாம் மாதுளம்பழம். உள்ளேயா இருந்தது நான் கவனிக்கவே இல்ல அத. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க. எடுக்கவே வரல. அதையும் எடுத்துப்போம். ஓகே. பாய்.